அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து 2 முட்டை எடுத்திருக்கோம். முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ இது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், இப்போ 1 ஸ்பூன் உப்பு, இப்போ ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் ஈஸ்ட், 1 ஸ்பூன், இப்போ ஒரு 25 கிராம் பட்டர். இப்போ இதை நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 1 கப் பசும்பால், கொஞ்சம் ஆற வச்சது. இப்போ இந்த பாலையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கோதுமை மாவு ஒரு 1.5 கப் சேர்த்துக்கலாம். இந்த ஏனம் பத்தல, வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா அழுத்தி பிசையணும். நல்லா பிசைஞ்சாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு 1 ஹவர் விட்டுறலாம். எந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஓவனில் தான் வைக்க போகிறோம். இந்த ட்ரேயில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ மாவை வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு ப்ரெட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம நல்லா மாவுலாம் தடவி விட்டு மாதிரி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் அல்லது இல்லாட்டி ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு டவல் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். மாவு நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஓவன் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கோம். 150 செல்சியஸில் கரெக்டாக இந்த ப்ரெட்டு ஆகிறதுக்கு நமக்கு வந்து 1 ஹவர் ஆச்சு. 200 செல்சியஸில் வச்சுருந்தோம். நல்லா ப்ரெட்டு வந்து நல்லா செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம வந்து கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். நல்லா உடம்புக்கும் நல்லது. இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்துருச்சு பாருங்கள். கட் பண்ணதில் கத்திரிக்கோலில் மாவு ஒட்டவே இல்லை. இப்போது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கத்தி தான் கொஞ்சம் ஷார்ப் இல்லாமல் இருந்துச்சுங்க. ஆனால் ப்ரெட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ப்ரெட்டு ரெடி. இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எவ்வளோ செம்ம சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். இப்போ போல் எப்போவும் ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.